கும்பமேளாவுல மாலை வித்த பொண்ணு யூடியூப்ல எப்படி பிரபலமானாங்க? யார் இந்த வைரல் பொண்ணு மோனலிசா? மகா கும்பமேளா விழா உத்தரப்பிரதேச மாநிலம் பிராக்யராஜ் நகர்ல போன 13ஆம் தேதி ஆரம்பிச்சு முழு வேகத்துல நடந்துட்டு வருது. கும்பமேளாவுக்கு சாதுக்களும், முனிவர்களும், பிரபலங்களும் வந்து குவிஞ்ச வண்ணம் இருக்காங்க. கும்பமேளாவுல பூ, ருத்ராட்ச மாலை வியாபாரம் செஞ்சுட்டு வந்த இந்தூரைச் சேர்ந்த மோனலிசா போஸ்லே அப்படிங்கிற பொண்ணு எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்திருக்காங்க. சிவப்பு ஆடையோட இளம்பெண் சாது மாதிரி வசீகரமான தோற்றத்தின் மூலமா காட்சியளிச்ச அந்த பொண்ணு இப்ப ரொம்பவுமே பிரபலம் அடைஞ்சிருக்காங்க. அவங்க மாலை விற்பனை செய்யக்கூடிய விதம் கும்பமேளாவுக்கு வந்த பக்தர்கள் அப்புறம் மீடியா பிரபலங்கள ரொம்பவுமே கவர்ந்துருச்சு. அவங்க மாலை வியாபாரம் செய்யக்கூடிய வீடியோக்கள் சோசியல் மீடியாவுல வைரலாச்சு. அவங்க ரொம்பவே வைரல் ஆனதால அவங்கள சுத்தி எப்பவுமே கேமராமேன்கள் சூழ்ந்துகிட்டே இருக்காங்க. இதனால அவங்களால தொடர்ந்து மாலை அப்புறம் உத்திராட்ச மாலைகள விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு. இதனால பாதுகாப்ப கருத்துல வச்சுக்கிட்டு அவங்க தன்னோட சொந்த ஊரான இந்தூருக்கு போயிட்டாங்க. இந்தூருக்கு போன உடனே அழகு நிலையம் ஒண்ணுக்கு போய் தன்னோட அழக மேம்படுத்திக்கிட்டாங்க. அவங்க சலூன் கடையில மேக்கப் செஞ்சு கொள்ளக்கூடிய வீடியோ சோசியல் மீடியாவுல வைரல் ஆயிட்டு இருக்கு. அதோட கும்பமேளாவுல தனக்கு கிடைச்ச செல்வாக்க பயன்படுத்திக்க நினைச்ச மோனலிசா சொந்தமா யூடியூப் சேனல் ஒண்ண ஆரம்பிச்சு அதுல சலூன்ல மேக்கப் பண்ண வீடியோக்கள வெளியிட்டு இருந்தாங்க. ட்விட்டர் பக்கத்துலயும் அத பகிர்ந்திருக்காங்க. பெண் துறவிய மாதிரி சிவப்பு ஆடையோட பாசி மாலை போட்டுக்கிட்டு அவங்க தன்னோட முடிய சலூன்ல சரி செய்யக்கூடிய வீடியோவ 10 லட்சத்துக்கும் அதிகமான பார்வையாளர்கள் பார்த்திருக்காங்க. மோனலிசாவ முன்மாதிரியா வச்சு சில பேர் ஓவியம் வரைய ஆரம்பிச்சிருக்காங்க. மோனலிசாவும் தினமும் புது புது வீடியோக்கள வெளியிட்டுட்டு வராங்க. அது பார்வையாளர்கள ரொம்பவுமே கவர்ந்திருக்கு. மோனலிசாவ மாதிரி உருவத்தோட இருக்கக்கூடிய மோனலிசா போஸ்லே அடுத்த கட்டமா டிவி ஷோவுல நுழையறத பத்தி பரிசீலிச்சுட்டு வராங்க. மாலை விற்பனை செய்த பெண் இப்போ சோசியல் மீடியா பிரபலமா இருக்காங்க. அவங்கள சோசியல் மீடியாவுல நெறைய பேரு பாராட்டி பதிவிட்டுட்டும் வராங்க. ஏற்கனவே கும்பமேளாவுல புல்லட் பாபா, கோல்டன் பாபா, ஐஐடி பாபா அப்படின்னு ஏராளமான பாபாக்கள் பிரபலம் அடைஞ்சிருக்காங்க. மோனிலிசா போஸ்லே 16 வயசு தான் இந்த பொண்ணுக்கு ஆகுது. இவங்க ருத்ராட்ச மாலைகள், அப்புறம் பாசி மாலைகள வித்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட அழகான கண்கள், அப்புறம் பார்த்த உடனே சுண்டி இழுக்கக்கூடிய முக அழகு, இதனால தான் கவரப்பட்டு, அங்கிருந்த நெறைய பேர் அவங்கள வீடியோ புகைப்படம் எடுத்து சமூக வலைதளங்கள்ல பகிர, ஓவர் நைட்ல ஒபாமா அப்படிங்கிற அளவுக்கு கிடுகிடுன்னு இணைய வட்டாரத்துல பிரபலமாயிட்டாங்க மோனலிசா. இப்படி இணையத்துல பிரபலமான இவங்கள விடுவாங்களா யூடியூபர்கள்? மழமழன்னு இவங்கள பேட்டி எடுக்கவும், வீடியோ எடுக்கவும் அவங்கள விடாம தொரத்திக்கிட்டே இருக்காங்க. இதனால கடுப்பான அவங்களோட அப்பா நைட்டோட நைட்டா தன்னோட பொண்ணு மோனலிசாவ தன்னோட சொந்த ஊருக்கு அனுப்பி வச்சுட்டாரு. இணைய பக்கங்கள்ல பிரவுன் பியூட்டி அப்படின்னு ரசிகர்களால அழைக்கப்படக்கூடிய இவங்க திடீர்னு பிரபலமாகி நைட்டோட நைட்டா அந்த இடத்த காலி பண்ணிக்கிட்டு தன்னோட சொந்த ஊருக்கு கிளம்ப வச்சுட்டாங்க யூடியூபர்கள். இதுக்கு முக்கியமான காரணம் அவங்க ஒரு 16 வயசான பொண்ணு தான் அப்படிங்கறத கூட பார்க்காம அங்க வந்த யூடியூபர்கள் சில பேர் அவங்க கிட்ட எழுப்பின கேள்விகள் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த கேள்விகள எப்படி எதிர்கொள்ளணும்? அதுக்கு என்ன பதில் குடுக்கணும்? அப்படின்னு கூட தெரியாம இருந்த தன்னோட பொண்ண பார்த்து வேதனைப்பட்டுருக்காரு அவங்களோட அப்பா. இந்த கொடுமையெல்லாம் ஆகாது அப்படின்னு சொல்லி, அன்னைக்கு நைட்டே மோனலிசாவ தன்னோட சொந்த ஊருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த விவரம் இணைய பக்கத்துல ரொம்பவே தீயா பரவிட்டு வந்தது. இது ஒரு பக்கம் இருக்க, சீக்கிரத்திலேயே பாலிவுட் திரைப்படங்கள்ல இவங்கள பார்க்கலாம் அப்படின்னு பாலிவுட் திரை பிரபலங்கள் சிலரே அவங்களோட சமூக வலைதள பக்கங்கள்ல பதிவிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம சில ஆசாமி யூடியூபர்கள் அப்படிங்கிற பேர்ல அவங்க கிட்ட அத்துமீறின காட்சிகளும் வைரல் ஆயிட்டு வருது.